சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்றைக்கி நான் எப்படி தொம்யம் சூப், சிக்கன் தொம்யம் சூப், அதாவது தாய்லாண்ட் டிஷ், இது எப்படி செய்யறதுன்னு, இந்த சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தொம்யம் சூப் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல் தண்ணி ஊற்றிக்கிங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். கொதிச்சிருச்சுன்னா என்னென்ன சேர்க்கலான்னு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முதல் நம்ம கோழியை போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சின்ன சின்ன கோழி துண்டை வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் இதை போட போகிறேன். நல்லா கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது இப்படி கிண்டி விட்டுக்குங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் ஒரு பாதி கோழி போட்டு கூட செய்யலாம். நான் இங்கே கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கொதித்த தண்ணியில் கோழியை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த மாதிரி தொம்யாம் பேஸ்ட் தனியாக விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தொம்யாம் பேஸ்ட். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோழி போட்டேன், அந்த தொம்யாம் பேஸ்ட்டு போட்டேன். இப்போ நல்லா கொதிக்குது. அடுத்தது இதில் இங்கே பாருங்கள், சிக்கன் கியூப் ஒன்று போடுறேன். அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. சிராய் இஞ்சி பாருங்கள், இந்த மாதிரி சில வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி. அதுக்கப்புறம் சும்மா ஒரு 4 ஊசி மிளகா. இது கூட கொஞ்சம் கேரட்டு. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காளான் டின்னில் இருக்கல அந்த காளான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் சைவரெலாம் இருக்குது போடுறதுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. அடுத்தது காளான், எந்த விதமான காளான் வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட போகிறேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி பழம், பாருங்க, கஃபீர் லீஃப், அதுக்கப்புறம் வெள்ளை மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த காளான் காஞ்சி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம சுடு தண்ணி ஊற்றினா விரிஞ்சு வரும், அந்த மாதிரி காளான். ஆனால் இன்றைக்கி நான் காஞ்ச காளான் போடலை. இது ஃப்ரெஷ்ஷான காளான். ஃப்ரெஷ்ஷான காளானும் விற்கிது, சூப்பர் மார்க்கெட்லலாம் விற்கிது. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காளான் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு வந்தோடனே நம்ம வெங்காயம் போட்டுட்டு
அடுப்பை அடைச்சிடலாம். இது வந்து தாய்லாந்துக்காரவங்க செய்கிற ஒரு ஃபேமஸான சூப் இது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது நான் வெங்காயம் போடுறேன். நினைக்காதீங்க என்ன அது கடைசியாக வெங்காயம் போடுறாங்கன்னு. இந்த சூப்புக்கு இப்படி தான் இதோட ரெசிபி. லைட்டாக கலந்து விட்டுருங்க. இந்த காலிஃப்ளவர்லாம் ரொம்ப வேக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாதி இருக்கும் போதே அடுப்பு அடைச்சிருங்க. ஏன்னா ரொம்ப வந்துருச்சுன்னா அப்படி நல்லா இருக்காது. பாதி அளவு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக கொத்தமல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த சூப்பு ரொம்ப ஈஸியான சூப்பு முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இது சும்மா வெறும் சோத்தில் ஒரு முட்டை பொரிச்சு வச்சு இந்த சூப்பை ஊற்றி சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து சுட சுட ஒரு வெள்ளை சோத்தில் ஊற்றி ஒரு முட்டை பொரிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. செஞ்சு பாருங்கள். குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.